வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம நீட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஐடென்டிஃபை தி கரெக்ட் ரியேஜன்ட் தட் வுட் bring about the following transformation. ஒரு ஆல்கின் ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகுது. இங்க ஆல்கின் ஆல்டிகைடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எந்த ரியேஜன்ட் யூஸ் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிசிஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம், ரெண்டாவது ஹைட்ரோபோரேஷன் ரியேஜன்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ரியேஜன்ட், லாஸ்ட் ஒன் ஹைட்ராலிசிஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். நம்ம ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஆல்கினா எடுத்துட்டோம் அப்படினா அங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அங்க செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஹைட்ராலிசிஸ் பண்றோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் அப்படினா அங்க செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க மார்கோனிக் ரூல். ஓகே, அதே மாதிரி தான் லாஸ்ட் ஆப்ஷனுமே செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஒரு ஆல்கீனை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் பண்ணும்போது செகண்டரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இது அக்கார்டிங் டு மார்கோனிக் ரூல். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் மார்கோனிக் ரூல் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது. ஓகே, அடுத்தது செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ரெண்டுமே மார்கோனிக் ரூல் தான். ஆனா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ல ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட். ஓகே, அப்போ மார்கோனிக் ரூலா தான் இருக்கும். ஆனா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்டா கிடைக்கும். அப்ப ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா இங்க பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன்லயுமே உங்களுக்கு ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்டான பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றோம். ஓகே, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். அதே மாதிரி பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கோம். பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்றோம். அதை ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா அங்க ஆல்டிகைட் கிடைக்கும். ஓகே, ஆல்டிகைட் கிடைக்கும். அந்த ஆல்டிகைடை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிகைடா மாறாம டைரக்டா ஆசிடாவே மாறிடும். கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். அப்போ இங்க நம்ம ஆல்டிகைடா மாறணும் அப்படின்னா அங்க பிரைமரி ஆல்கஹால் தான் இருக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரியேஜன்ட் வந்து பிரைமரி ஆல்கஹாலை மாத்தக்கூடிய ரியேஜெண்டா இருக்கணும். அந்த பிரைமரி அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கஹாலை மாத்தினோம்னா இங்க ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கக்கூடிய ஒரு ரியேஜென்ட் இருந்தா தான் அதை ஆல்டிகைடா மாத்த முடியும். ஓகே, அப்போ இங்க ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால் கொடுக்கக்கூடியது ஆப்ஷன் 2 and 3 தான் உங்களுக்கு ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ல பிரைமரி ஆல்கஹால் கொடுக்கும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன்ல பிரிடினியம் குளோரோகுரோமைட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜெண்டா இருந்தா அது ஆல்டிகைடா மாத்தும். அதே மாதிரி இங்க கேமோனோபோர் அதுக்கப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேமோனோபோர் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ அது ஆசிடா மாத்தி விட்டுரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஆல்டிகைட் தான் வேணும். ஓகே, அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட ரியேஜென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஒரு சைக்ளோஹெக்சியல் ரிங் எடுத்திருக்கோம். ஓகே, சைக்ளோஹெக்சியல் ரிங். அடுத்தது ஒரு CH2 குரூப் இருக்கு. அடுத்தது ஒரு CH குரூப், அப்புறம் டபுள் பாண்ட் CH2. ஓகே, ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கின் எடுத்திருக்கோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் பண்ண போறோம். ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன்ல ஒரு போரேன் போட்டிருக்கோம். அடுத்தது ஹைட்ரஜன் பெராக்சைடு, அடுத்தது OH ஒரு பேஸ் போட்டிருக்கோம். ஓகே, இங்க ஒரு ஷார்ட் கட்டை நம்ம என்ன ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாண்டை ஈஸியா ஷார்ட் கட்டை நம்ம பிரேக் பண்றோம். ஷார்ட் கட்டா பிரேக் பண்ணும்போது ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட்ல இங்க ஹைட்ராலிசிஸ் பண்றோம். H+OH-. அப்போ OH- வந்து இங்க CH2 எந்த கார்பன் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஆட் பண்ணுவோம். H+ வந்து எந்த கார்பன்ல கம்மியான ஹைட்ரஜன் இருக்கோ அங்க ஆட் பண்ணுவோம். ஓகே, இது ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப ஆன்டி மார்கோனிக் ப்ராடக்ட் கிடைக்கணும். இது ஷார்ட் கட் அப்படி எழுதலாம். சைக்ளோஹெக்சியல் ரிங் இருக்கு. அடுத்தது இங்க ஒரு CH2 குரூப் இருக்கு. அப்புறம் இந்த CH கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்தோம்னா CH2 மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு CH2 குரூப் இருக்கு. அப்புறம் OH குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். CH2 OH இருக்கிறதுனால இது ஒரு பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, CH-OH-னா அது செகண்டரி ஆல்கஹால். அப்ப பிரைமரி ஆல்கஹால் ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டிருக்கோம். அதுதான் பிரிடினியம் குளோரோகுரோமைட் PCC போட்டிருக்கோம். அப்ப பிரிடினியம் குளோரோகுரோமைட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அங்க இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இங்க இருக்கக்கூடிய ஒரு CH2ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், OH-ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஓம் சேர்ந்து அது வாட்டரா வெளியே போயிடும். ஓகே, அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இங்க CH2 குரூப், அதாவது சைக்ளோஹெக்சியல் ரிங் கூட ஒரு CH2 குரூப் அட்டாச் இருக்கும். அடுத்தது ஒரு CH2 குரூப். அடுத்தது ரிமைனிங் CH ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அப்புறம் CH இருக்கும். அடுத்தது OH ல ஹைட்ரஜன் போயிட்டு மீதி O மட்டும் தான் இருக்கும். ஓகே, அப்ப ஆல்டிகைட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப இது நேம் என்னன்னா 1 2 3. அப்ப 3 சைக்ளோஹெக்சியல் புரோப்பனைல்ங்கிறது தான் இதோட நேம். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். மேட்ச் தி லிஸ்ட் அண்ட் 1 and 2 கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 1ல
ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் 2ல. அந்த ப்ராசஸ்ல என்ன கண்டிஷன் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல், ஐசோ அப்படின்னா நம்ம சேம் சொல்லுவோம், தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐசோ அப்படின்னா சேம், அதே மாதிரி தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து சேமா இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், அதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ அது டெம்பரேச்சர் சேமா இருக்கிறது என்ன, கேரி அவுட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன், அது ஏக்கு செகண்ட் ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா ஃபோர்த்தில் தான் இருக்கு. ஃபோர்த் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து செக் பண்ணலாம். ஐசோ கோரிக் அப்படின்னா, ஐசோனா சேம், கோரிக் அப்படின்னா வால்யூம். அப்போ வால்யூம் வந்து சேமா இருக்கும், வால்யூம் சேமா இருக்கிறது அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறது தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்தது ஐசோபேரிக் ப்ராசஸ். பேரிக் என்ன ப்ரெஷர், ஸோ ஐசோபேரிக் அப்படின்னா சேம் ப்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேம் ப்ரெஷர் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அப்போ ஆப்ஷன் ஃபோர்த்தில் இருக்கு. அடுத்து அடிபடிக் ப்ராசஸ் அப்படின்னா கியூ, ஹீட்டுக்கு வந்து 0வா இருக்கும், நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அப்போ டி ஆப்ஷன் வந்து 1. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following alcohol react instantா with Lucas reagent? எது வந்து எந்த ஆல்கஹால் வந்து ஃபாஸ்டா இன்ஸ்டன்டா லூகாஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லூகாஸ் ரியேஜனா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். லூகாஸ் ரியேஜன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் அன்ஹைட்ரஸ் சிங்க் குளோரைடு. இதுல இந்த ரியேஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா லூகாஸ் ரியேஜன் ஒரு ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா அங்க லூகாஸ் ரியேஜன் போடும்போது அங்க ஆல்கஹால் வந்து ஆல்கைல் ஹாலைட், ஓகே, ஆல்கைல் குளோரைட் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ணும். ஓகே, இத லூகாஸ் ரியேஜன். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆல்கஹால் இருக்குல்ல, இந்த ஆல்கஹால் வந்து டெர்சியரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா அது ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும், அதாவது இமிடியேட்டா ரியாக்ட் ஃபார்ம் ஆகும், ஆல்கைல் ஹாலைடை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ இமிடியேட்டா ஆல்கைல் ஹாலைடு ஃபார்ம் ஆகும்போது அங்க ரியாக்ஷன்ல டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். டர்பிடிட்டிங்கிறது கலங்கல் தன்மை ஃபார்ம் ஆகும். ஓகே, அடுத்தது இதே செகண்டரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா, ஏன் பிரைமரி டெர்சியரி ஆல்கஹால் வந்து இமிடியேட்டா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா, டெர்சியரி ஆல்கஹால் டெர்சியரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அப்போ டெர்சியரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிள், அடுத்து செகண்டரி கார்போகேட்டையான், அடுத்து பிரைமரி கார்போகேட்டையான். அப்போ டெர்சியரி ஆல்கஹால் டெர்சியரி கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்றதுனால அது ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால இந்த டெர்சியரி ஆல்கஹால் இமிடியேட்டா அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி டர்பிடிட்டியை ஃபார்ம் பண்ணும். செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா இந்த டெர்சியரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது லெஸ் ஸ்டேபிள் தான். ஸோ அது 5 to 10 மினிட்ஸ்ல டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகும். இதே பிரைமரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன், பிரைமரி ஆல்கஹால் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ரியாக்ஷன் ஆகாது. ஓகே, அப்போ ஹீட் பண்ணா மட்டும் டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ரூம் டெம்பரேச்சர்ல பண்ணாது. அப்போ இங்க ஃபாஸ்டா இமிடியேட்டா டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிறது யாருன்னு கேட்டிருக்காங்க, டெர்சியரி ஆல்கஹால். அப்போ டெர்சியரி ஆல்கஹால் யாருன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டெர்சியரி ஆல்கஹால் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். COH இருந்துச்சு ஒரு கார்பன்ல, Cயும் OH இருந்தா அது ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன்ல 3 ஆல்கைல் குரூப் 6 குரூப் அட்டாச் இருந்தா அது டெர்சியரி ஆல்கஹால். இங்க நோ ஹைட்ரஜன் ஆட்டம் டெர்சியரி ஆல்கஹால்ல. இதே செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னா அந்த ஆல்கஹால் அட்டாச் இருக்க கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் 2 அல்கைல் ஆர் அரைல் குரூப் 6 குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கும், அது செகண்டரி ஆல்கஹால். இதே பிரைமரி ஆல்கஹால்னா அந்த ஆல்கஹால் அட்டாச் இருக்கிற கார்பன்ல 2 ஹைட்ரஜன் ஆர் ஒரு அல்கைல் ஆர் அரைல் குரூப் 6 குரூப் சப்ஸ்டிட் ஆயிருக்கும், அது பிரைமரி ஆல்கஹால். ஓகே, அப்போ டெர்சியரி ஆல்கஹால் அப்படின்னா நோ ஹைட்ரஜன், அந்த OH அட்டாச் இருக்க கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, ஆர் 3 ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ செக் பண்ணலாம். இங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அந்த கார்பன்ல நோ ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, நோ ஹைட்ரஜன் ஆட்டமே இல்ல, 3 ஆல்கைல் குரூப் அட்டாச் இருக்கு அதை சுத்தி. ஓகே, அப்போ அதுதான் டெர்சியரி ஆல்கஹால். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன்ல வந்து OH குரூப் அட்டாச் இருக்கு, அதுல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தா அது பிரைமரி ஆல்கஹால். ஓகே, அடுத்தது OH குரூப் அட்டாச் இருக்கு, அந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி இங்க OH குரூப் அட்டாச் இருக்க கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுவும் பிரைமரி ஆல்கஹால் தான். ஃபாஸ்டா கொடுக்கக்கூடியது என்ன, ஃபோர்த் ஆப்ஷனான டெர்சியரி பியூட்டைல் ஆல்கஹால் தான். அடுத்து பார்க்கலாம். In which following equilibria Kp and Kc not equal? எந்த ரியாக்ஷன்ல Kp Kc equal to not equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் Kp Kc ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா பார்க்கலாம். Kp க்கும் Kc க்கும் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா Kp is equal to Kc RT delta Ng. ஓகே, RT delta Ng. delta Ngங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் gaseous ஸ்டேட். ஓகே, இதோட ஃபார்முலா Np - Nr.
ஓகே, NP அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட் NRங்கிறது. ஓகே, அப்போ இந்த டெல்டா NG வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா RT பவர் 0 வந்துடும். RT பவர் 0 எனிதிங் பவர் 0னா 1. அப்போ அந்த டெல்டா NG வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா இங்க KP ஈக்குவல் டு KC இருக்கும். ஓகே, அப்போ KP KC வந்து எங்க ஈக்குவல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டா NG 0வா இருந்தா அது ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இருக்கிறது எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ டெல்டா NG 0 வரல அப்படின்னா அது நாட் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இங்க PCl3 ப்ராடக்ட் 1 இருக்கு, Cl2 1 இருக்கு. ஓகே, சேஞ்ச் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து ரெண்டு எல்லாமே கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் வந்து 2 மோல்ஸ் இருக்கு. அப்போ ஃபார்முலா படி நம்ம செக் பண்ணலாம். PCl5 இதுக்கு செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏக்கு. ஓகே, அதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் டெல்டா NG செக் பண்றோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் வந்து PCl3 1 Cl2 1 டோட்டலா 1 + 1 ப்ராடக்ட் 2 இருக்கு. ரியாக்டன்ட் வந்து PCl5 வந்து 1 தான் இருக்கு. ஓகே, அப்போ 1. அப்போ 2 - 1 னா வேல்யூ 1. அப்போ டெல்டா NG நாட் ஈக்குவல் டு 0 1 வருது. ஓகே, அப்போ இங்க தான் KP KCயும் ஈக்குவலா இருக்காது. ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங்லாம் 0 வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் வந்து HI ஃபார்மேஷன் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல டெல்டா NG வேல்யூ செக் பண்ணலாம். டெல்டா NG இஸ் ஈக்குவல் டு அதுல 2 மோல்ஸ் ஆஃப் HI ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ப்ராடக்ட் வந்து 2. அதே மாதிரி ரியாக்டன்ட் வந்து 1 மோல்ஸ் ஆஃப் H2 அடுத்து 1 மோல் ஆஃப் I2. 1 + 1 அப்படின்னா 2. அப்போ 2 - 2 வேல்யூ என்னன்னா 0. அப்போ இங்க டெல்டா NG வேல்யூ 0 வருது. அப்போ KPயும் KCயும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் வந்து CO2 ஃபார்ம் ஆகுது கொடுத்துருக்காங்க. இங்க 1 மோல் ஆஃப் H2 1 மோல் ஆஃப் CO2 எல்லாமே கேஸ் தான். ஓகே, அப்போ இங்க டெல்டா NG நம்ம கால்குலேட் பண்ணும்போது இங்க 1 + 1 ப்ராடக்ட். ரியாக்டன்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ரியாக்டன்ட் 1 CO 1 H2O எல்லாமே கேசியஸ் ஸ்டேட் தான். ஓகே, அப்போ இங்கேயும் 1 + 1 1 + 1ன்னா 2 2 - 2னா 0 இங்கேயும் 0 வந்துடும். அடுத்தது டி ஆப்ஷன் பார்க்கலாம். டி ஆப்ஷன்ல இங்க BrCl கொடுத்துருக்காங்க. இங்க ரியாக்டன்ட் டெல்டா NG வெளியே எடுக்கலாம். டெல்டா NG ப்ராடக்ட் வந்து 1 PR2 1 Cl2. அப்போ 1 + 1 டோட்டலா 2 மைனஸ் ரியாக்டன்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 - 2 வேல்யூ என்னன்னா 0. ஓகே, அப்போ இங்கேயும் 0 தான். அப்போ ஆப்ஷன் பியும் வராது 0, ஆப்ஷன் சியும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். அங்க மட்டும் தான் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ இங்க வேல்யூ பாசிட்டிவா இருக்கனால KP வேல்யூ அதிகமா இருக்கும் KCயை விட. ஓகே, இதோட கண்டிஷன் என்ன கேட்டாங்கன்னா KP கிரேட்டர் தன் KCயா இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. குவாண்டம் நம்பர் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க. குவாண்டம் நம்பர் நம்மளுக்கு 4 குவாண்டம் நம்பர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குவாண்டம் நம்பர் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர்பிட் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிட் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து நம்ம K செல், அது செகண்ட் ஆர்பிட்ல வந்து நம்ம L செல், அடுத்து தேர்ட் ஆர்பிட் வந்து M செல், அடுத்து ஃபோர்த் ஆர்பிட் வந்து N செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம குவாண்டம் நம்பரால ரெப்ரசன்ட் பண்ணலாம். K செல் அப்படி இருந்தா N வேல்யூ வந்து N = 1, L செல்லா இருந்தா N = 2, M செல்லா இருந்துச்சுன்னா N = 3, அதே nth செல்லா இருந்தா N = 4 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த N வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சுன்னா K செல் மட்டும்தான். அப்போ K செல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்மாலா இருக்கும், சின்ன இதா இருக்கும். அதே மாதிரி N = 2ஆ இருந்துச்சு அப்படின்னா அது L ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, L செல். அப்போ அது வந்து 2 செல் இருக்கும். ஓகே, சைஸ் பெருசா இருக்கும். அப்போ பிரின்சிபல் நம்ம குவாண்டம் கூட நம்பர் ஆஃப் ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, செல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ Nங்கிறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அப்போ N பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை ரெப்ரசன்ட் பண்ணா சைஸை ரெப்ரசன்ட் பண்ணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ டி ஆப்ஷன்ல வந்து N வந்து டி ஆப்ஷனுக்கு ஆன்சர் என்ன 2. டி ஆப்ஷனுக்கு ஆன்சர் 2 இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். ஆப்ஷன் 2 இஸ் ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ மற்றதும் செக் பண்ணிக்கலாம். அடுத்து L கொடுத்துருக்காங்க. Lங்கிறது அசிமித்தால் குவாண்டம் நம்பர். அப்போ L வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுலாம், ஆர் 1ஆ இருக்கலாம், ஆர் 2ஆ இருக்கலாம், ஆர் 3ஆ இருக்கலாம். அசிமித்தால் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ L வேல்யூ வந்து 0வா இருந்தால் அது S ஆர்பிட்டால், இதே L வேல்யூ வந்து 1ஆ இருந்தால் P ஆர்பிட்டால், L வேல்யூ 2ஆ இருந்தால் D ஆர்பிட்டால், L வேல்யூ 3 இருந்தால் F ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே S ஆர்பிட்டால் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும், B ஆர்பிட்டால் டம்பிள் ஷேப்பு, D ஆர்பிட்டால் டம்பிள் அது கிளவர் லீஃப் ஷேப். ஓகே, அப்படி அது இல்லைன்னா டோனட் ஷேப்ல இருக்கும், டம்பிள் வித் டோனட் ஷேப்.
f ஆர்பிட்டால் வந்து ட்ரிபிள் டம்பிள் டிபியூஸ்ட் ஷேப்ல இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஆர்பிட்டாலோட ஷேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அசிமித்தால் குவாண்டம் நம்பர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அப்போ எல் வேல்யூங்கிறது ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, அடுத்தது எம்எஸ்ங்கிறது எஸ்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணா ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது எலக்ட்ரான் ஸ்பின் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கலாம் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்ல டைரக்ஷன்ல இருக்கலாம். ஒரு ஆர்பிட்டால நம்ம 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். அதுல ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம கிளாக் வைஸ் பேரலல் ஸ்பின்னாவும் இன்னொன்று ஆன்டி பேரலாவும் ஃபில் பண்ணுவோம். அதுல பேரலல் ஸ்பின்னா இருந்துச்சுன்னா பிளஸ் ஆஃப்னு சொல்லுவோம். இதே வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். அடுத்து எம்எல்ங்கிறது எப்படின்னா அது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருங்கிறது அது ஓரியன்டேஷன் சொல்லுவோம். ஓகே, அதாவது இப்போ நான் இன்கேஸ் வந்து எல் வேல்யூ நம்ம அசிமுத்தால குவாண்டம் நம்பர் வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அது ஓரியன்டேஷன் 3 ஓரியன்டேஷன் இருக்கும். அது -1 இருக்கலாம், ஆர் 0 இருக்கலாம், ஆர் +1 இருக்கலாம். 3 ஓரியன்டேஷன். ஓகே, அதே மாதிரி +2 இருந்துச்சு, 2 இருந்துச்சுன்னா எல் வேல்யூ 2 இருந்துச்சுன்னா -2 -1 0 +1 +2. அந்த ஓரியன்டேஷனை ரெப்ரசன்ட் பண்றது யாரு அப்படின்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, அப்போ ஸ்பின்னுங்கிறது என்னன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான். எம்எல்ங்கிறது அப்படின்னா ஓரியன்டேஷன் ஆஃப் ஆர்பிட்டால். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.